மக்களே, ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே அப்படிதான் இருக்கு ராணியம்மாவோட சிரிப்பு. எனக்குமே இன்னைக்கு கொள்ள சந்தோஷங்க. ராணியம்மாவோட புடவை ப்ளவுஸில் இருக்கிற கலர் அப்படியே இந்த பூக்கள் இருக்குது. எத்தனை பேர் நீங்கள் நோட் பண்ணுறீங்க? நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேட்சிங்காக இருக்கும். நிறைய டைம் வந்து நாங்கள் பறிக்கிற பூக்கள் வந்து அவங்களோட புடவைக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். மேடம் வாங்க வாங்க 3 எம்மா அகலமாக 3 பந்து பூத்துருக்கு அப்படின்னாங்க. நான் பார்த்து தான் வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப அது எப்படி சொல்ல முடியல. அந்தளவுக்கு ஹாப்பினஸ். இவ்வளோ பூக்கள் இந்த இடத்துல இருந்தால் இந்த இடத்துல எவ்வளோ ஸ்மெல் இருக்கும் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். எஸ், மைசூர் மல்லி, செண்டு மல்லி, அப்பப்பப்பா கொள்ளை அழகு. இந்த பூக்கள் நிறைய பூக்கும் போதெல்லாம் இதை பற்றி நான் ஒவ்வொரு டைமும் ஷார்ட்ஸ் போடுறேன். மலரும் நினைவுகள். அப்படியே ஸ்கூலுக்கெல்லாம் இதை வச்சுட்டு போன காலங்கள், வசந்த காலங்கள். இப்போ நான் இவங்களெல்லாம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அப்படியே டேபிள் மேலே வச்சுருவேன். 2-3 நாளைக்கு ரூமே பார்த்திங்கன்னா அப்படி ரூம் ஃப்ரெஷ்னர் போட்ட மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஸ்மெல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நிறைய பேத்துக்கு சந்தேகம் வரும், இந்த செடி இருந்தால் பாம்பு வருமே காணும். புதர் மாதிரி சுத்தம் இல்லாமல் இருந்தால் எல்லா இடத்துலையும் பாம்பு வருங்க. சரிங்களா? ஹாப்பி கார்டனிங்.